இவ்வாறாக பேசிக்கொண்டு ஆபீஸை வந்து அடைந்து தத்தம் வேலைகளில் மூழ்கி போயினர். கிறிஸ்துமஸ் விழாவிற்கான டிஸ்கஷனில் மகியை ஏஞ்சலாக வேடமிட கூறினர். மகி எவ்வளவோ மறுத்தும் அவள்தான் செய்தாக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டனர். மகிக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. என்னதான் அவள் நடனத்திற்காக பல மேடைகள் ஏறி இருந்தாலும் இன்று அவளுக்கு இதில் இஷ்டமில்லை. தன் தோழி கல்யாணி கூறியது நினைவிற்கு வந்தது. அங்கே போய் ஆட கூப்பிட்டாங்க பாட கூப்பிட்டாங்கன்னு ஓடிடாத, நீ வேற கண்ணை உருட்டி உருட்டி எக்ஸ்பிரஷன் கொடுப்ப, சென்னை பசங்கள்லாம் அப்புறம் அங்கேயே அவுட்டு, கேர்ஃபுல்லா உன் வேலையை மட்டும் பார் என்றது. ஆனால் எவ்வளவு கூறியும் அவளை விடுவதாய் இல்லை. வேண்டா வெறுப்பாய் தன் இடத்தில் இருந்தவளிடம் வந்தாள் திவ்யா. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்றாள் திவ்யா. நடந்தவற்றை கூறியவள் குறைபட்டு கொண்டாள். ஏன் தான் இப்படி படுத்துறாங்களோ, வரலேன்னு சொன்னா விட வேண்டியதானே, உயிரை வாங்குறாங்க திவி. சரி விடு மகி, இவங்க எப்பவுமே இப்படி தான், கொஞ்ச நேரம் தான் சமாளிச்சிடலாம், வேற வழி. ஆமாம், நீ என்ன விஷயமா வந்த சொல்லு. மறந்தே போயிட்டேன் பாரு, இன்னைக்கு டின்னர் எங்கள் பேட்ச்மேட் ட்ரீட் தர்றான், அதான் நீ டின்னர் தனியாக போயிடுவியா இல்லை நான் வேணா உன் கூட வரவான்னு கேட்க வந்தேன் என்றான். ஓ, ஐ வில் மேனேஜ்மா, நீ போயிட்டு வா என்றான். திவ்யா கிளம்பியவுடன், ஐயோ இது வேறையா, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேனே தெரியலையே, 9 மணிக்கு கேண்டீனே காலியாக இருக்கும், என்ன பண்ணுறது. சிறிது நேரம் யோசனையில் இருந்தவள் முடிவுக்கு வந்தவளாய் கணினியில் பரணியின் சேட் பாக்ஸை ஓப்பன் செய்தாள். ஹாய் அண்ணா. சொல்லுடா குட்டி பொண்ணு, அதிசயமாக சேட்லாம் பண்ணுற. அண்ணா ஒரு சின்ன ஹெல்ப். என்னடா சொல்லு என்றான். இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரீட் போகிறாங்க, டின்னர் தனியாக போக ஒரு மாதிரி இருக்குது, அதான் உங்கள் கூட வரலாமான்னு என்றான். ஏய், இதில் என்னடா இருக்குது, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம், 1 மினிட் இரு என்று சாட்டில் ராமை இணைத்தான் பரணி. டே மச்சி, இன்னைக்கு மகி நம்ம கூட டின்னருக்கு வர்றா என்றான். மகிக்கோ என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஐயோ லூசு அண்ணா, இப்படி பண்ணிட்டியே என்று மனதினுள் அர்ச்சனையை வாரி வழங்கி கொண்டிருந்தான். ஓ கிரேட், வெல்கம் மகி என்றான் ராம். தேங்க்ஸ் ராம் என்றான். மூவருமாக கேண்டீனில் சென்று அமர்ந்தனர். மகிக்குத்தான் ஒரு மாதிரியாக இருந்தது. என்னதான் நண்பர்களாக பழகினாலும் ஏனோ மனம் கேட்கவில்லை. அவளின் முகபாவத்திலேயே ஏதோ உணர்ந்தவன், ஃபீல் ஃப்ரீ மகி, இங்கே இதெல்லாம் சகஜம், நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நல்ல பசங்க தான், நம்பி சாப்பிடுங்க என்றான் ராம். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்று மலிப்பினார். விடுமகி, அவன் அப்படித்தான். சரி, உன்னை பற்றி சொல்லு, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க என்று கேட்டான் பரணி. நான் ஒரே பொண்ணு தான் அண்ணா, அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, தூத்துக்குடியில் இருக்காங்க. அப்பா என்று பரணி ராம் இருவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர். ஹீ இஸ் நோ மோர், நான் 10வது படிக்கும்போது தவறிட்டார் என்றால் மென் புன்னகையுடன். இருவருக்குமே என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. பரணி தான் சமாளித்து கொண்டு, சாரிடா, அப்புறம் ஏன் அம்மாவை தனியாக விட்டுட்டு இங்கே வந்த, என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்துட்டேனே, அம்மாவுக்கு நான் பிஜி படிக்கணும்னு தான் ஆசை, வேலைக்கு அனுப்ப இஷ்டமே இல்லை, பட் அதுக்கு செலவு பண்ணி அடுத்து மேரேஜ் எவ்வளவு தான் தனியாக செலவு பண்ணுவாங்க, அதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். ஆனாலும் அம்மா ஆசைப்படி இங்கே MBA ஜாயின் பண்ணியிருக்கேன், வீக்கெண்ட் கிளாஸில் போய்கிட்டே இருக்கேன் என்றாள். ஏனோ தன் முன் இருப்பவளை பிரமிப்பாய் பார்க்க தோன்றியது இருவருக்கும். சூப்பர்டா குட்டி பொண்ணு, உன்னை குழந்தைன்னு நினச்சேன், பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணுறப்போ என்று மனதில் இருக்கும் நெகிழ்ச்சியை மறைத்து விளையாட்டாய் கூறினான் பரணி. ராமோ வாயை திறக்கவில்லை. அவன் மனதில் 1000 எண்ணங்கள். என்ன பெண் இவள், இவ்வளவு சிறிய வயது, பேச்சில் எத்தனை முதிர்ச்சி, எண்ணங்களில் எத்தனை தெளிவு, ஆச்சரியமாய் உணர்ந்தான் அவன். இவை எதையுமே உணராத மகியோ, என்னை பற்றின டீட்டெயிலாம் இருக்கட்டும், உங்கள் 2 பேரையும் பற்றி நான் கேள்விப்பட்டவரை சரியான சாமியார்னு சொன்னாங்க என்றால் சிரிப்பை அடக்கியபடியே. அப்படியா சொன்னாங்க, ஒருவேளை இதனால தான் பொண்ணே கிடைக்கலன்னு நினைக்கிறேன், முதல்ல லுக்கை மாற்றணும், என்ன பண்ணுறது, இந்த வீணா போனவன் கூட சேர்ந்தே இப்படி ஆயிட்டேன் என அழுத்து கொண்டான் பரணி. தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் குனிந்த தலை நிமிராமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான் ராம். பாத்தியாடா எப்படி கமுக்கமாக இருக்கான் பாரு, முன்ன பின்ன பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாதானே, நீ தான் எங்கள் கூட்டணியில் சேர்ந்த முதல் பொண்ணு, அதிசயமாக நீ வர்றதுக்கு சார் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு என்று கூறி முறப்பை பெற்றுக்கொண்டான். என்ன ராம், அண்ணா இப்படி சொல்கிறாரு என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றுமில்லை மகி, இதுவரை யாரும் ஃப்ரெண்ட் ஆகலை, அவ்வளோதான், இவன் சும்மா ஓவர் பில்டப் கொடுக்கிறான் என்றான். இவ்வாறாக டின்னரை முடித்து கொண்டு கேபிற்கு சென்றனர். வீட்டிற்கு சென்றவுடன் பரணி மகிக்கு அழைத்தான். ரீச் ஆயிட்டியாடா, ஃபஸ்ட்டே இந்த ஷிஃப்டில் வர்றியே,
கேப்பில் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லைண்ணா, ராம் என்னோட கேப் தான் அண்ணா, ஸோ ப்ராப்ளம் இல்லை என்றான். சிறிது நேரம் பொதுவாக பேசிவிட்டு ஃபோனை வைத்தவன் நண்பனின் செயல்களில் குழம்பினான். பையன் சரியில்லையே, ஆரம்பத்திலிருந்தே மகி விஷயத்தில் பிடி கொடுக்காம இருக்கானே, பார்த்துக்கலாம். அடுத்த நாளும் குரூப் சேட்டில் மகியை டின்னருக்கு பரணி அழைக்க ராம் மறுப்பு கூறுவான் என்று எதிர்பார்த்தவனுக்கு அவனது அமைதி ஆச்சரியத்தை அளித்தது. மகிக்கோ, ஐயோ இந்த அண்ணா இப்படி பண்ணுறாரே, தனியாக கேட்டாவது ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம், குரூப்பு வேற, இவளுங்க கிட்ட வேற வசமாக மாட்டினேனே, கலாய்ச்சே கொன்னுடுவாங்களே, என்ன சொல்வது என்று தெரியாமல் திவ்யாவிடம் வந்து நின்றான். திவ்யா, என்னடி ரொம்ப நல்லவளா வந்து நிற்கிற, என்ன மேட்டர்? இல்லை, இன்னைக்கும் டின்னர் அவங்களோடையே போகிறேன், அதான். யாரோட போகிற? பரணி அண்ணா அண்ட் ராம் கூட தான். என்னது, பரணி எப்படி உனக்கு அண்ணானாரு? கூடவே சுற்றுறது நினச்சா எனக்கு தெரியாமல் இவ்வளோ வேலை நடக்குதா? என்னை அப்புறமா கலாய்க்கலாம், நான் போயிட்டு வரட்டா, எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அவரே கூப்பிட்டாரு, நோ சொல்ல முடியல. நேற்று மட்டும் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இன்னைக்கு போலேன்னா நல்லா இருக்காதுலடா, அதுதான் என்றான். மகி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? போயிட்டு வாடா, இதில் தப்பாக நினைக்க ஒன்றும் இல்லை. யூ கேரியான், நம்ம கேங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். தேங்க்ஸ்டா என்று விடைபெற்று சென்றான். டின்னரில் ராமை நோட்ட விட்டபடி சாப்பிட்டு கொண்டிருந்த பரணி மகியிடம், உங்ககிட்ட நேத்தே கேட்கணும் இருந்தேன் மகி, உன்னை பார்த்தா தனியாக சாப்பிட யோசிக்கிற ஆள் மாதிரி தெரியல, அப்புறம் எதுக்கு எங்களோட வர்றேன்னு சொன்னேன். ராமின் மனதிலுமே இந்த கேள்வி ஒரு நொடியினும் இயலாமல் இல்லை. அவனும் மகியை கேள்வியாய் நோக்கினான். மகியோ எதையோ சமாளித்தவர், ஏனா வரக்கூடாதா என்று கேட்டு வைத்தான். சும்மா சமாளிக்காம விஷயத்தை சொல்லு என்றான் பரணி. அது ஒன்றுமில்லை அண்ணா, பிஜி கிளாஸ் அப்போது ஒரு பையனுக்கு நோட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். கிளம்புறப்போ தான் தெரிஞ்சது அவனும் நம்ம கம்பெனின்னு. இங்கே வந்த அப்புறம் பார்த்தா என் பேரை வச்சே நம்ம கம்பெனி சைட்டில் என் மொபைல் நம்பர் வர எடுத்துட்டான். நான் பிரேக் போகிற டைமில் கரெக்டாக வந்து உட்காந்து மொக்கையாக போடுறான். நல்ல பையன்தான், பட் ஏனோ எனக்கு பிடிக்கல, அதான் இப்போலாம் தனியாக வர்றதே இல்லை என்றான். அடிப்பாவி, வந்த 3 மாதத்துலேயே ஃபேன்ஸ் லெவலுக்கு வந்துட்டியா என்றான் பரணி. டே அண்ணா, கிண்டல் பண்ணாத, சரி சரி கேர்ஃபுல்லாக இரு, இப்போலாம் யாரையுமே நம்ப முடியறதில்லை என்றபடி ராமை ஒரு பார்வை பார்த்தான். இப்படியே நாட்கள் நகர மூவருக்குள்ளும் அழகிய நட்பு பூத்திருந்தது. இன்று கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன். மகி கேப்பில் வரவில்லை. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எதுக்கும் ஆஃபீஸில் இருக்காங்களான்னு பார்ப்போம் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டான் ராம். அலுவலகத்திலும் அவளிடத்தில் இல்லை. மனது பொறுக்காமல் மெசேஜ் அனுப்பினான். ஆர் யூ இன் லீவ் டுடே? 5 நிமிடம் கழித்து பதில் வந்தது. நோ ராம், கம்மிங் மார்னிங் ஷிஃப்ட், இப்போ உள்ளதான் வந்துக்கிட்டு இருக்கேன். மெசேஜ் படித்து விட்டு நிமிர்ந்தவன் கண் இமைக்கவும் மறந்திருந்தான். வெள்ளை நிற அனார்கலியில் அதற்கேற்றார் போன்ற ஆபரணங்களும் நெற்றியில் வெள்ளை நிற கல் போட்டும் தளரவிட்டு விரித்து விடப்பட்டிருந்த கூந்தலுமாய் தன் இருக்கையில் அமரப்போனவள் ராம் அவளை பார்ப்பதை உணர்ந்து ஹாய் என்று கையசைத்தாள். அப்போதுதான் தன் நினைவிற்கு வந்தவன் பதிலுக்கு கை அசைத்து வைத்தான். சேட் மெனுவை ஓப்பன் செய்தவன், ஹாய், என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? பர்த்டேவா? இல்லை ராம், இன்னைக்கு செலிப்ரேஷன் இருக்குல்ல, நான் தான் ஏஞ்சல் கேரக்டர் பண்ணுறேன், அதுக்கு தான் இப்படி செட்டப். ஓ, தட்ஸ் கிரேட், ஆல் தி பெஸ்ட். அன்று முழுவதும் ராமின் மனம் ஒரு நிலையில் இல்லை. ஏனோ ஒரு நாளும் தன் மனம் அவள் புறம் சாய்வதைப் போல் உணர்ந்தான். இரவு கேப் முழுவதும் ஆட்கள் இருந்ததால் இருக்கைகள் சரியாக இருந்தது. ராம் வேலையை முடித்து கொண்டு வர தாமதமானதால் கடைசியாக வந்தான். வந்தவனுக்கு அடுத்த அதிர்ச்சி இருந்தது. ஒரு இடம், அதுவும் மகியின் அருகில். இது வேறையா என்று இருந்தது ராமிற்கு. கேப் டிரைவரின் பேச்சில் கனவிலிருந்து மீண்டவனாய் அவள் அருகில் அமர்ந்தான். கார் புயலென பறந்தது. இரவு 11 மணி. ஆளில்லா OMR சாலை, மார்கழி நேர குளிர்காற்று, அருகில் மனதிற்கு பிடித்த பெண் தேவதையாய். ஏனோ அவளின் அருகாமை அவனுக்கு பிடித்திருந்தது. அவன் ஒன்றும் பெண்கள் அருகிலேயே அமராதவன் என்று கூறிவிட முடியாது. இந்த கால IT முறையானது ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி அனைவரிடத்திலும் ஒரு நட்பை விதைக்கக்கூடியது. ஆனால் மற்ற பெண்களிடம் உணராத ஏதோ ஒன்றை மகியின் இடத்தில் உணர்ந்தான். இவனது மனநிலை அறியாத மகியோ ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தாள். ஆனால் பாவம், நம்ம ஹீரோவுக்குத்தான் எதுவுமே கேட்கல. அவள் விடுதியில் இறங்கியதும் தான் ராமின் சுவாசம் சீரானது. தனது வீட்டிற்கு வந்து தன் அறையில் படுத்தவனுக்கு ஏனோ மகியின் முகமே அறை என்றும் தெரிந்தது. அழகான வட்ட முகம், பால் போன்ற நிறம், கதை பேசும் கண்கள், இடுப்பளவு ஆடும் கூந்தல்,
சராசரி உயரத்தை விடவும் சற்று கம்மியான உயரம். மொத்தத்தில் யார் தூக்கத்தையும் எளிதில் பறித்துவிடக்கூடிய அழகி. என்னாச்சு எனக்கு? இதுவரை நான் இப்படி இருந்ததில்லையே. தினமுமே ஏதோ ஒன்று அவள் பால் என்னை ஈர்க்கிறதே. எதுவாக இருந்தாலும் சரி, இதை இப்படியே விடுவது சரியில்லை. கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என தனக்குத்தானே கூறிக்கொண்டு மொபைலில் எஃப்எம்ஐ உயிர்ப்பித்தான். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன். அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. அந்த பாடல் முழுவதையும் கேட்டு அவளை நினைத்து கொண்டு, இது வேறையா டேராம், ஆணியே புடுங்க வேணாம், படுத்து தூங்கிருடா என்று தன்னையே எச்சரித்து கொண்டு தூங்கியும் போனான். இவ்வாறாக நாட்கள் நகர அடுத்து வரும் பொங்கலுக்காக மகி ஊருக்கு செல்ல தயாரானாள். டின்னரில் அவர்கள் இருவரிடமும் கூறிய போது அப்போது பரணி, மகி லக்கேஜ்லாம் என்ன பண்ணுவேன், ஹாஸ்டல் போயிட்டு போவியா என்றான். இல்லை, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன், கீழே பேக்கேஜ் ரூமில் போட்டுருவேன் என்றான். ஓ, அதோட எப்படிடா பஸ் ஸ்டாப் போவேன்? சரி, நாளைக்கு எப்போ கிளம்பணுமோ சொல்லு, நான் பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பில் விட்டுறேன் என்றான். அதெல்லாம் எதுக்கு, ஐ வில் மேனேஜ். அதுவும் போக உங்ககிட்ட வண்டி எங்கே இருக்குது என்று கேட்டார். ஏய் பாட்டி, ரொம்ப பேசாத, ஃப்ரெண்டு பைக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். மறுநாள் மதியம் கிளம்பியவள் பரணியை அழைக்க அவன் இடத்திற்கு சென்றான். அவனோ தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். அண்ணா என்றான். ஏய் சாரிடா, திடீர்னு இந்த மேனேஜர் லூஸு என்னை ஒரு ட்ரெயினிங்கில் போட்டுருச்சுடா, இப்போ போகணும், செமையாக சண்டை போட்டு வந்துட்டேன். ஐயோ பரவாயில்லண்ணா, நான் போய்க்குவேன் என்றான். நோ மகி, அது நல்லா இருக்காது. சும்மா இருந்த ஒன்றை கிளப்பி விட்டுட்டேன், கொஞ்சம் இரு, நான் ராம கொண்டு வந்து விட சொல்கிறேன் என்றான். அண்ணா அதெல்லாம் வேணாம், நீங்கள் பேசாமல் வேலையை பாருங்க. அவள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே ராம் அங்கு வந்து சேர்ந்தான். என்ன வேண்டாம், என்னாச்சு பரணி? அவன் நடந்ததை கூற, இதில் என்ன இருக்கு மகி, வாங்க ட்ராப் பண்ணுறேன், டெய் சாவி கொடு என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் சென்று விட்டான். வேறு வழியின்றி மகியும் பரணியிடம் விடை பெற்று அவனை பின்தொடர்ந்தான். பரணியும் உச்சகட்ட ஆச்சரியத்தில் இருந்தான். பொண்ணுங்கனாலே தெரிஞ்சு ஓடுவான், இப்போ என்னடானா வண்டியில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். பையன் லவ்வில் சிக்கிட்டான் போல இருக்கே, பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. அங்கே மகிக்கோ உச்சகட்ட படபடப்பு. இவர் கூட பைக்லையா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்க, நான் செத்தேன். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இன்னொரு மனமும் அப்போது ஃப்ரெண்ட்ஸை நினச்சி தான் பயப்படுறேன், உனக்கு பிடிச்சிருக்கு அப்படித்தானே என்ற கிண்டல் செய்தது. தன் மன ஓட்டத்தை எண்ணி அதிர்ந்தான். அப்போது எனக்கு இவர் கூட போகிறதுக்கு பிடிச்சிருக்கா? நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்லலை? அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணுறாரு, நான் என்ன கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மகி, இது சரியில்லை என்று அதட்டி விட்டு பார்க்கிங்கில் ராமிற்காக வெயிட் செய்தான். ராம் அவளை பஸ் ஸ்டாப்பில் இறக்கிவிடவும் கோயம்பேடு செல்வதற்கான பஸ் வரவும் சரியாக இருந்தது. வண்டியிலிருந்து இறங்கியவள் அவனின் கண்களில் என்ன கண்டாளோ பார்வையாலேயே விடை பெற்று சென்றான். பஸ்ஸில் அமர்ந்தவுடன் மொபைலை எடுத்து ராமிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினான். ராம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹெல்ப். நோ ப்ராப்ளம் மகி, அஸ் எ ஃப்ரெண்ட் இது கூட பண்ண மாட்டேனா? டேக் கேர், ஹேவ் ஏ சேவ் ஜேர்னி. மகியின் மனதினுள் 1000 பட்டாம்பூச்சிகள். காரணம் ஏனோ விளங்கவில்லை. அதே உற்சாகத்தோடு தன் பயணத்தை தொடர்ந்தால் தூத்துக்குடியை நோக்கி. இரவு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவள் ஏதோ சலசலப்பு உணர்ந்து கண் விழித்தாள். பஸ் ஒரு இடத்தில் நின்றிருக்க என்னவென்று அருகில் விசாரித்தவள் பஸ் பிரேக் டவுன் என்று அறிந்தாள். மணி இரவு 12 காட்டியது. அதே நேரம் ராம் தன் அறையில் மொபைலை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அதில் மகியின் எண். குறுஞ்செய்தி அனுப்பலாமா வேண்டாமா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தான். மகிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சரி, பரணி அண்ணாவுக்கு கால் பண்ணுவோம் என்று அவனை அழைத்தாள். ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. தூங்கிட்டார் போல, என்ன பண்ணலாம்? திவ்யாவையும் இந்த டைமில் கூப்பிட முடியாது என்று அவள் யோசித்து கொண்டு இருக்கும்போதே ராமிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. ஹாய் மகி, எங்கே இருக்கீங்க? இப்போ சாப்பிட்டாச்சா என்று. அதை பார்த்தவளுக்கு மனதில் இனம் புரியா தைரியம் பிறந்தது. இது போன்ற இரவு நேர பயணங்கள் அவளுக்கு புதியது. அதுவும் இப்படி அர்த்தராத்திரியில் நடு ரோட்டில் பேருந்து நிற்கும் போது உள்ளுக்குள் வெளவெளத்து தான் போனாள். ஆனால் இப்போதோ ஏதோ ஒரு தைரியம். சாய்ந்து பதுங்கிக் கொள்வதற்கு ஒரு தோள் கிடைத்த நிம்மதி. குறுஞ்செய்திக்கு பதில் அனுப்பினான். ராம், தூங்கலையா நீங்கள் இன்னும்? தேங்க் காட். யாருக்கு மெசேஜ் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு மகி, எனி ப்ராப்ளம்? நீங்கள் தூங்கலையா என்று கேட்டான் ராம். இல்லை ராம், பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நடு ரோட்டில் நிறுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஓ காட், பி சேவ் மகி. பஸ் கிளம்புற வரைக்கும் எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ராம். அப்புறம் சொல்லுங்கள், ஏன் மகி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வரணுமா நீங்கள்? என்னவோ எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குங்க. அப்படி வந்ததுனால தானே உங்களெல்லாம் மீட் பண்ண முடிஞ்சது ராம். அண்ட் ப்ளீஸ் இந்த வாங்க போங்கலாம் வேணாமே.
வா போனே கூப்பிடுங்க என்றான். அது எல்லோரையும் அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சு, இனி மாத்திக்கிறேன். குட். இப்படியே நேரம் செல்ல 2 மணி அளவில் பேருந்து புறப்பட்டது. ஐயா ராம், ஒரு வழியா பஸ் எடுத்துட்டாங்க. கிரேட் மகி. சரி, பத்திரமா போயிட்டு வா. அகெயின் ஏதாவது ப்ராப்ளம்னா எனி டைம் கால் பண்ணு. ரீச் ஆன உடனே மெசேஜ் பண்ணு. கண்டிப்பாக பண்ணுறேன் ராம். குட் நைட். ராமிற்கோ ஒரே கவலை. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஊருக்கு போகணும் கடவுளே என்று மனமாற வேண்டினான். மறுநாள் எழுந்தவுடன் முதல் வேலையாக மொபைலை பார்த்தான். மதியிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. நிம்மதியாக உணர்ந்தான் ராம்.